ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி 60 டே சேலஞ்சில் டே 3. நான் என்னோடய மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு 10:30க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டிங்களா, சமைக்கிறது துவைக்கிற வேலை உங்களுக்கு இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. எல்லா வேலையுமே நானும் தான் பார்த்தாகணும். நான் அதை பெருசாக வீடியோஸில் காமிக்கிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் வேலை செய்ய ஆள் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். வீட்டு வேலையும் நான் தான் பார்க்கணும், கிட்ஸையும் நான் தான் பார்க்கணும். எல்லாமே நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் யூடியூப் சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளஸ் அதோடு சேர்த்து நான் படிச்சுட்டும் இருக்கிறேன். மேரேஜ்க்கு முன்னாடி நம்மளோட பிஃபோர் லைஃப் வேறு, மேரேஜ்க்கு அப்புறம் ஆஃப்டர் லைஃப் வேறு. ஸோ நம்ம சேனலில் பார்க்குற மேக்ஸிமம் எல்லாம் மேரிட் உமன் தான், ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் உங்களை மாதிரி எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்கிற டைமில் படிச்சுட்டும் அது போக வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கிறேன். என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நீங்களும் உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கிற டைமில் உட்காந்து படிங்க. நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அமைச்சிக்க முடியும். ஸோ எல்லோரும் கூட சேர்ந்து படிங்க. நான் அதிகமான ஸ்டடி பிளான் போடவே இல்லை. டெய்லி ஒரு ஏழுங்கிறது ஈஸியாக படிக்கக்கூடிய விஷயந்தான். வீட்டு வேலையை பார்த்துட்டு கிட்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழு உங்களால் படிக்க முடியும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு இறங்குங்க. கண்டிப்பாக படிக்கிறோம். இந்த 60 நாளுக்குள்ளே தமிழை முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சுட்டே எக்ஸாம் வரைக்கும் கன்ஃபார்ம் நீங்கள் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. இந்த 60 நாளைக்கு மட்டும் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி அப்படியே கூட வந்துடுங்க. நான் என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு 10:30 மணிக்கு படிக்க உட்காந்துட்டேன். 10 to 1 வரைக்கும் நான் இயல் 3 படித்தேன். இயல் 3 ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நான் டெஸ்ட்டு நைட் டைமில் போட்டு பார்த்தேன். நான் டெஸ்ட் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ஆப்பில் போட்டு பார்ப்பேன். அதாவது நீங்கள் கூகுளில் போயிட்டு 10th இயல் 3 ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். அதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி உள்ள ஒரு டெஸ்ட் போடுங்க. அப்படி இல்லாட்டி நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன், மித்ரா ஆப்னு, அதில் போட்டு பாருங்கள். ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் போடுற மாதிரி உங்களுக்கு எதாவது ஆப் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் 2 பேருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் என்னோட டெய்லி ரொட்டீன் ஒரு நாளைக்கு 10 மணிக்கு முடியும். சில டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகும். எந்த டைமில் நீங்கள் டெய்லி ரொட்டீன் முடித்தாலுமே சரி, நீங்கள் முடிச்சுட்டு சாப்பிட்டு படிக்க உட்காருங்க. சாப்பிடாமல் படிக்க உட்காருறது, தூங்காமல் படிக்கிறது இதெல்லாம் வேணாம். உங்கள் உடம்பை ஃபஸ்ட் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப், நம்ம குழந்தைங்கள நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குழந்தையும் பார்த்துக்க முடியும், வீட்டையும் மெயின்டைன் பண்ண முடியும், உங்களால் படிக்கவும் முடியும். ஸோ எப்போயுமே நீங்கள் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ஹெல்த்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே, ஸ்டடீஸாக இருந்தாலுமே கூட. உங்களுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கப்போ தூக்கம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியலனா நீங்கள் போய் தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நீங்கள் முழு மனசோடு செய்ய முடியாது. அப்படி பண்ணாலுமே உங்கள் மைண்டில் அது நிற்காது. அது நீங்கள் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி படிச்சிங்கன்னா சுத்தமாக அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அதுக்கு நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா படிங்க. நைட் ஸ்டடி நீங்கள் டெய்லியுமே நைட் ஸ்டடி பண்ணாதீங்க. நமக்கு இன்னும் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு 6 மாதம் இருக்குது. நீங்கள் உங்கள் எனர்ஜியெல்லாம் இப்போவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் எக்ஸாம் ஸ்கோர் 1 மந்த் முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக எஃபெக்டிவாக இறங்கி படிக்க முடியும். நீங்கள் இப்போவே உங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் லூஸ் பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது உங்களால் நைட் ஸ்டடி பண்ண முடியாது, சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜியை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே போகலாம், நமக்கு டைம் இருக்குது. டே 3 ஸ்டடி விளாக் சூப்பராக முடிஞ்சு. நாளைக்கு ஸ்டடி விளாகில் பார்க்கலாம். நம்ம ஸ்டடி விளாக் நீங்கள் டெய்லி கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.